வெல்கம் டு லோகேஷ் தன்மட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயே கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பெரிய ஒரு கோழியை வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. உடம்புல இந்த மாதிரி அங்கங்கே கிழிச்சி விட்டிங்கன்னா அந்த இடத்துல வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மசாலா தடவும் போதும் ஈஸியாக இருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு, கால், பேக் சைடு இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ உடம்பு ஃபுல்லாக பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கால்லையும் விட்டுவேன், பார்த்துட்டே இருங்க. இப்போ இதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். நாம் ஃபஸ்ட்டு மசாலா தேவையான திங்ஸ்லாம் இப்போ ரெடி பண்ணலாம் பார்க்குறோங்க. ஃபஸ்ட்டு தயிர் எடுத்து ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக லெமன் ஜூஸு, முட்டையில் இருக்க வெள்ளைக்கரு மட்டும், மஞ்சள் கரு வேணாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா டார்க்காக இருக்கணும், ஈவனாக இருக்கணும் அந்த அளவுக்கு. இப்போ லைட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கனில் நம்ம மசாலாவை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஓட்டையில் மறக்காமல் தேய்ச்சிருங்க, அப்போ தான் நல்லா இதாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் தேய்க்கணும். மறக்காமல் உடம்புக்கு உள்ளே தேய்ச்சிருங்க. இப்போ தேய்ச்சி முடிச்சாச்சு. இதை நல்லா ஒரு 1/2 hour அப்படின்னா ஒரு 1 hourக்கு நல்லா காய விட்டுருங்க. அதை காய வச்சதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அதை சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், காலில் கட்டிக்கணும். நீங்கள் நூல் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். நாங்கள் வாழை நார் யூஸ் பண்ணிருக்கோம். அடுப்பை ஒரு குக்கர் எடுத்து அதில் தட்டை போட்டுட்டு அது ஒரு 1/2 hourக்கு நம்ம சூடு பண்ணிக்கலாம். அதில் இருக்க ரப்பரு, விசில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 1/2 hourக்கு சூடு பண்ணிவிட்டு நம்ம வாழையில எடுத்து அதுமே வைக்க போகிறோம். வாழையை எடுத்தாச்சு. வாழையில எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். இப்போ வாழையில வச்சாச்சு. நம்ம வச்சுருக்க இப்போ சிக்கன் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ சிக்கன் எடுத்து உள்ளே வச்சாச்சு. சைடில் இங்கே சிக்கன் குக்கரில் படுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பட்டுச்சுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வாழையில வச்சுக்கோங்க. மேலே க்ளோஸ் பண்ணும் போதும் நம்ம வாழையில வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடில் பட்டர் எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம வீட்டிலே பாலாடையை வச்சு பட்டர் செய்கிறோம். மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சாக்கா அது கெட்டியாக வரும். பட்டர் நம்ம செய்கிறோம், ஃப்ரெஷ் க்ரீம் பட்டர். நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்கு ஐஸ் கட்டி தண்ணிலாம் போடணும். தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டர் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிடுச்சோம். இப்போ ஓப்பன் பண்ணிங்க. 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ 1 hourக்கு மேலே நம்ம வேக வச்சுருக்கோம் சிக்கனை. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துருவோம் சிக்கனை. வெளியே எடுத்துகிட்டு கிரில் ஸ்டாண்ட் இருக்கும் பாருங்கள், அதில் சிக்கன் எடுத்து வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பட்டர் ஆட் பண்ணலாம். நம்ம செஞ்சு வச்ச பட்டரை இப்போ பாருங்கள், பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், கீழே விழுந்துடும். சிக்கன் ஃபுல்லாகவே நம்ம பட்டர் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும் சூப்பராக. பட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் நம்ம திருப்பி வச்சிடணும்.
அதுக்கப்புறம் மேலும் கீழேயும் நல்லாவே க்ரில் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக க்ரில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூப்பராக இந்த க்ரில் சிக்கனை சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.